என்ன எழுதுன? 4 வரி கவிதை உங்களை வர்ணித்து எழுதுனேன். என்ன வர்ணிச்ச? ஒரு வார்த்தையாவது வர்ணிச்சார் அவரு? இல்லையே. ஏன் வர்ணிக்கல? அதான் ஏன் வர்ணிக்கல? ஏன் வர்ணிக்கல? அதான் எனக்கு டவுட், ஏன் வர்ணிக்கல? வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிச்சிருக்க மாட்டாருக்கா? ஓப்பனிங் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அதான் ஒரு 4 வரி கவிதை சொல்லட்டுமா? சொல்லுமா. பணம் கொடுத்து வாங்காமல் படித்து பெற்றீர்கள் டாக்டர் பட்டம். நல்லா கை தட்ட மாட்டீங்களா என் அண்ணனுக்காக? பணம் கொடுத்து வாங்காமல் படித்து பெற்றீர்கள் டாக்டர் பட்டம். சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறதுதான் உங்களோட திட்டம். காமெடி உலகத்திலையும் பட்டிமன்ற உலகத்திலையும் உங்களுக்கு இருக்க இது போன்ற ரசிகர் வட்டம். ஸ்டூல் போட்டு ஏறினாதான் உங்களுக்கு எதுவுமே எட்டும். நான் ஒரு கவிதை சொல்றேன், நீ கை தட்டுறியா? சொல்லுங்க. உன்னை பத்தி எழுதிருக்கமா? வீட்டுல இருப்பது அகல் விளக்கு, கோயில் இருப்பது சர விளக்கு, மேடையில் இருக்கிறது சோடிய வெப்ப விளக்கு. நீ இன்னைக்காவது பல்ல விளக்கு, பல்ல விளக்கு, பல்ல விளக்கு. எரிசத்தை வாட சுத்திக்கணும். ஆமா, ஆனா உண்மையா சொல்ற அற்புதமான வேலைங்க. சொத்து மத்த முக்கியமா சொந்த மத்த முக்கியமா கேட்டீங்க, அவ்வளவுதானே. உண்மையா இருந்தா கை தட்டணும். சரியா மக்களே? சொத்தை வச்சு வசதியான வீடு கட்டலாம், சொத்தை வச்சு வசதியான வீடு கட்டலாம். இது போன்ற சொந்த பந்தத்தை வச்சுதாங்க குடும்பத்தை உருவாக்க முடியும். உண்மையிலேயே கைத்தட்டுங்க. உண்மைதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தனுக்கு சொத்து இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னுபாங்க. சொத்து இல்லைன்னா ஒருத்தனுக்கு மரியாதை இல்ல, சொந்த பந்தம் இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நடுவர்களே. சொத்து சம்பாதிக்க ஓடுறோங்கிற பேரு நீங்க குடும்பத்தை விட்டே போயிட்டு இருக்கீங்கிறதான எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பொதுவா அவங்களுக்கு என்ன சங்கம் தெரியும்? எனக்கு வந்து விவசாயிகள் சங்கம், சரி, தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம். நான் சொல்லலாம் இருக்கான்னு சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு சங்கம் இருக்கு, தொழிலாளர்கள் நல சங்கம் இருக்கு, பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னேற்ற சங்கம். வாய்ப்பே இல்ல, அவனே குரூப் ஆரம்பிப்பான், அவனே திட்டுவான், அவனே எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு அவனே எக்ஸிட் ஆயிடுவான். ஆனா மஞ்சு சேட்டா இன்னைக்கு நம்ம ஏரியால எதுக்கெல்லாம் சங்கம் வச்சிருக்கான் தெரியுமா பையன்? படுத்து கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். ஏமா இதெல்லாம் என்ன பிரமாதம்? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் ஒரு சங்கம் வச்சிருக்கான். என்னன்னு கேளுங்க, நான் சொல்றேன். என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? மரியாதை பேசணும். மரியாதையா தான் பேசுறேன். அண்ணனா இருந்தாலும் மேடையில மரியாதை பேசணும். மரியாதையா தான் பேசுறேன். கேக்குறது நான் சொல்றதுங்க. கேளுங்க சொல்றேன். என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? டீசெண்டா கேளுங்க, அப்புறம் அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிடும். எப்படி தெரியுறீங்க? டீசெண்டா சொல்றேன், நீங்க டீசெண்டா கேளுங்க, நான் சொல்றேன். என்ன சங்கம் கேளுங்க. என்ன டீசெண்டா சொல்லுமா? என்ன சங்கம்? டீசெண்டா சொல்றேன், நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? கோவப்படாதீங்க அண்ணா, இங்க இருந்தே கால்ல கூட விழுந்துக்கிறேன். உண்மையாவே சங்கத்துக்கு பேரு கேளுங்க, சொல்றேன். அதான் என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? பைத்தியமா இது? ஏங்க வச்சிருக்க சங்கத்துக்கு பேரே அதுதாங்க. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது வச்சிருக்கான். நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது சங்கத்து பேரா? ஆமா, ஏங்க Facebookல ஒருத்த போஸ்ட் போட்டுக்கிறான், எங்க ஆயா செத்து போயிட்டாங்க. சரி, நான் கூட வருத்தப்பட்டு தான் பார்த்தேன். அதுக்கு 300 பேர் லைக் போட்டுக்கிறான். நடுவே லைக்னா என்ன? பிடித்திருக்கிறது. எலிலட்சியமாக தம்பி மாதிரி பேசக்கூடாது, ஐஸுக்கு அந்த மாதிரி பேசுங்க. லைக்னா என்ன? மஞ்சள் கலர் சுடிதாரங்க என்ன புடிச்சுக்குதா? அந்த ஆயா செத்தது இந்த 300 பேருக்கு புடிச்சுக்குது. அந்த 300 பேரை கூட விட்டுற பழியதா 20 பேரை தக்காளி எடுக்க ஹார்ட்டிங் விட்டுக்கிறான். என்ன ராஜ்கிரண் தங்கச்சி மாதிரி பேசுற? ஆமா, தக்காளி ஹார்ட்டிங் விட்டுக்கிறான். ஹார்ட்டிங் விட்டுற எதுக்கு? ஆயா ஹாயா போடுறதுக்கு. எங்க எத்தனையோ பெரியவங்க இருக்கீங்க, காபி குடிக்கலன்னா காலை கடலை கழிக்க முடியாத சில பெரியவங்க இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா காலை கடலை கழிக்க முடியாத சில பெரியவங்க இருப்பாங்க. இப்பெல்லாம் பையன் நேரமா பாத்ரூம்குள்ள போற, நேரமா வெளியே வரான். மறந்துட்டேங்கிறான். பக்கெட்டியா இல்ல, தண்ணியவா இல்ல, மக்கையா இல்ல, எதடா மறந்து கேட்டா என் போன் எங்க வச்சிருந்தா அது இல்லைன்னா எனக்கு பாத்ரூம் வராதுங்கிறாங்களே. இப்படிப்பட்டவரெல்லாம் அடக்கணும்னா யார் வேணும்? ஒரு சொந்தமான ஒரு காதல் ஒரு பொண்ணு வேணுங்க. ஏங்க என்னையெல்லாம் பார்த்தா பண காசுக்கு ஆசைப்படுற பொண்ணு வரையா இருக்கு. மஞ்சள் சேட்டா எனக்குள்ளேயும் ஒரு காதல் வரும். அதான் எப்போ வரும்னு வெயிட் பண்றாப்ல. வரும். அந்த காதல் வந்தா நான் எப்படிப்பட்ட கேரக்டர் எதிர்பார்ப்பேன்? கிச்சானா பணக்கார ஒருத்தனியா இல்ல, மார்ட்டின் சார் அழகான ஒருத்தனியா இல்ல, யாரை எதிர்பார்ப்பேன் தெரியுமா? என் மனசுக்கு பிடிச்சிட்டா அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, நீ ஏத்துப்ப நடுறவர்களே. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் பிச்சைக்காரன் ஆயிடுவான். இல்ல நடுறவர்களே, 4 தலைமுறை வச்சு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் எக்கோ
ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி